இப்படி பாக்குற? குடிக்க ஏதாவது தண்ணி வேணுமா? கையெடுங்க. இதோட அது சரி, ஏதோ போனா போது கண்ணுக்கு முன்னாடி மயக்கம் போட்டு விழுந்துட்டியே, உனக்கு எதோ ஆடக்கூடாதுன்னு தண்ணீர் தெளிச்சு எழுப்பிட்டா உனக்கு இம்புட்டு பகுமானமோ? நான் மயக்கம் போட்டு கீழே விழுறேன், இல்ல அப்படியே செத்து கூட போறேன். உங்களுக்கு என்ன கவலை? உங்க ஜோலியை பார்த்துட்டு பேசாம இருக்க வேண்டியதானே? உங்களுக்கு யாரு தண்ணி தெளிச்சு எழுப்ப சொன்னது? இங்கிட்டு வர்றா, ஏதோ போனா போதுன்னு சொல்லி தண்ணியை தெளிச்சு எழுப்பிட்டா என்கிட்டயே உரண்டு எழுக்கிறியா? அத பாரு, அம்புடுதான் சொல்லுவேன். உங்களை என்ன உரண்டு இழுத்தாக? இப்ப சொல்றேன், எனக்கு என்ன ஆனாலும் நீங்க வந்து ஒண்ணு பார்க்க தேவையில்ல. என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி ரொம்ப நடிக்க வேண்டாம். என்னைய பாத்துக்க எனக்கு தெரியும். வாய் ரொம்ப நீளுது. ஓட நம்ம பண்ணு, எனக்கு என்ன? வர வர நல்லதுக்கே காலம் இல்லாம போச்சு. வாழா போதுன்னு உதவி பண்ணா ரொம்ப தான் பண்ற. ஆனாலே ஆனா நல்லதுக்கே காலம்டா சாமி, என்னத்த சொல்ல. என் மலரு, என் பேராண்டிக்கு பொண்டாட்டிங்கிற உருத்து அவன் மனசுல ஏதோ ஒரு மூலையில இருக்கு. அப்படி இருக்கத்தானே வேணும். அவன் மயக்கம் போட்டு விழுந்ததும் எனக்கு என்னன்னு இல்லாம தண்ணி குடுக்கறது அது இதுன்னு அவன் பதறானே கடந்து. ஆமா அம்மச்சி. ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க, வந்து வண்டியில ஏறிக்கோங்க. பரவாயில்லையே, லேட் ஆகும்னு நினைச்சா கரெக்ட் டைம்க்கு வந்துட்டீங்க. என் பொழப்புக்கு லேட்டா போனாலும் நீங்க காலேஜுக்கு சீக்கிரமா போகணும்ல, அதான் டயத்துக்கு வந்துட்டேன். சூப்பர். தமிழை பிக்கப் பண்ணணுமே. போற வழியில பிக்கப் பண்ணிக்கலாம். போலாமாங்க? போலாம். சக்தி, வண்டியில ஆடியோ செட்டப் இருந்தா பாட்டு ஏதாவது போடலாமே. பாட்டா? தாராளமா போடலாமே. நேத்து எல்லாரும் பேசிட்டே வந்ததுல சுத்தமா மறந்துட்டேன். ஏங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்களே போடுங்க. சரி, ஓகே. அடடா, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க. அப்படியா? ஆமாங்க, எனக்கும் ரொம்ப பிடிச்ச சாங் இது. பரவாயில்ல, ஊர்க்கார பையன் மாதிரி நல்ல அழகா ஸ்மார்ட்டா தான் இருக்கான். என்னங்க, என்ன ஓர கண்ணால பார்த்து சைட் அடிக்கிறீங்களா? ஆமா, சைட் தான் அடிக்கிறேன். ஏ, பசங்க மட்டும் தான் சைட் அடிக்கணுமா? பொண்ணுங்கலாம் சைட் அடிக்க கூடாதா? அடிக்கலாம் அடிக்கலாம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. தமிழ் அங்க நிக்கிறா. சரிங்க. ஹாய் தமிழ். தமிழ், வந்து வண்டியில ஏறு. போலாமா தமிழ்? போலாம். அண்ணே, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டாச்சே. உனக்கும் பிடிக்குமா? எங்களுக்கும் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்குமா? இல்ல, அது சக்தி இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரு. எனக்கும் இந்த பாட்டு பிடிக்கும், அதான். அண்ணே, தினமும் காலேஜுக்கு பஸ்ல போயிட்டு வர்றது ரொம்ப சிரமமா இருந்துச்சு. நீங்க இப்படி தினமும் எங்களை வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்றது எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இதுல என்ன தமிழ் இருக்கு? நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? பரவாயில்ல விடு. தமிழ், சக்தி நமக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறாரு? அவர்தான் இப்போ நம்ம சக்தி ஆயிட்டாரே. ஓ, அப்படியாண்ணே? நீ சொன்னா கேட்டுக்க வேண்டியதுதான்.
வாங்க. அம்மா உக்காருங்கம்மா, உக்காருங்க. பரவாயில்ல அம்மா உக்காருங்கம்மா. பரவாயில்ல. அக்கா இப்போ எப்படி இருக்காங்க? டாக்டர் என்ன சொன்னாரு? எல்லாம் ஓகே தானே? நேற்று ராத்திரி ஐயாவுக்கு நன்றி சொல்ல வந்தேம்மா. அதுக்கு ஐயா சொன்னாங்க, அப்படி நன்றி சொல்லணும்னா எனக்கு சொல்லக்கூடாது, எனக்கு சொல்றது சரியா இருக்காது, கண்மணி அம்மா கிட்ட தான் சொல்லணும்னு சொன்னார்மா. கண்மணி தான் உங்க அக்கா வைத்திய செலவுக்கு உதவி பண்ண சொல்லி என்கிட்ட சொன்னாங்கன்னு சொன்னார்மா. எங்க அக்காவுக்காக நீங்க ஐயா கிட்ட பேசி ரொம்ப சுலபமா அவங்க ஆபரேஷனை முடிச்சு கொடுத்து அவங்க உசிரியே காப்பாத்திருக்கீங்கம்மா. எனக்கு என் அக்கா கிடைச்சிருக்காங்கன்றதை தாண்டி என் அக்கா பொண்ணுக்கு அவங்க அம்மா கிடைச்சிருக்காங்கம்மா. நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேம்மா. இந்த உசுறு இருக்கிற வரையிலையும் நான் உங்களுக்கு நன்றியா இருப்பேம்மா. என்னங்க நீங்க நன்றி அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க. என் குடும்பத்துக்கு ஒண்ணுனா நான் இதை கூட செய்ய மாட்டேனா என்ன? என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க வார்த்தைக்கு வார்த்தை உங்க அக்கான்னு சொல்றீங்க. உங்களுக்கு அக்கானா எனக்கு அவங்க நாத்தனார் தானே. அவங்கள என் குடும்பம் மாதிரி தான் பாக்குறேன். அவங்கள எப்படியாவது காப்பாத்திடணும்னு நினைச்சேன். என்னடா இவ மறுபடியும் கிறுக்கு பிடிச்ச மாதிரி பேசுறாளேன்னு பாக்குறீங்களா? நான் இப்படி பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா ஆறுமுகம்? நான் ஒன்னு கேட்கலாமா? ஒருவேளை நான் இப்படி ஒரு குறையோட இருக்கிறதுனால தான் வேண்டான்னு வெறுக்கிறீங்களா? மா என்னம்மா பேசுறீங்க? உங்களுக்கு என்னம்மா குறை? குறைங்கிறது வெளியே தெரியறது இல்லம்மா, இங்க இருக்கு மனசுக்குள்ள. இந்த உலகத்துக்கே பெரிய ராசாவா இருந்தாலும் பெரிய அழகியா இருந்தாலும் மனசுல அழுக்கு இருந்தா அவங்களுக்கு குறை இருக்குன்னு தான் அர்த்தம். அது உங்களுக்கு கிடையாதுமா. அப்படியே ஆறுமுகம் என்ன வேண்டான்னு சொன்னீங்க. இப்பவாவது உங்க மனசுல நான் இருக்கேன்னு சொல்லுங்க. உதவி செஞ்சுட்டு இப்படி ஒரு கேள்வியை நான் கேட்க கூடாதுதான். ஆனா என்னால கேட்காம இருக்க முடியல ஆறுமுகம். என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களை வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஏற்றத்தாழ்வுனால மட்டும்தாம்மா.